ஈடி தியேட்டர்ல ஓடாது. ஓடினா கூட ஆள் வரமாட்டாங்கோ. கலெக்ஷன் சுத்தமா வராது. டேய் சூரியனோட கரியர்ல பெஸ்ட் ஓப்பனிங்டா என்னன்னு கேளு. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதற்கும் துணிந்தவன் நிறைய பிரச்சனைகள் தாண்டி படம் ரிலீஸ் ஆகி சூரியனோட கரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அதை தாண்டி இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து நான் பார்க்கும்போது எங்கள் ஊர்லலாம் வந்து நிறைய சீட்லாம் வந்து காலியாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊரில் வந்து படம் வந்து சில பிரச்சனையினால் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பாடுறா அவங்களாம் கலெக்ஷனே வராதுரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சூரியனோட மூவிலே பெஸ்ட்டு கரியர் மூவினா அது ஈடி தான் ஓப்பனிங்கு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இது ஒர்க்கிங் டே வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அது இல்லாமல் சில தேட்டரில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைனால வந்து படமும் போட முடியல. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படம் வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எதற்கும் துணிந்தவன் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 15.45 கோடி மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 2.36 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வந்து 3.10 crores கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2.59 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. நார்த் சைடு பார்த்தீங்கன்னா 1 crores கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 6.32 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 30.54 crores கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சில பேர் வந்து 31 crores கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் இந்த ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் சொல்லி காலையில் வந்து ட்வீட் போட்டுருந்தாங்க. இந்த ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான். என்ன ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா சில தேட்டரில் வந்து ஓப்பன் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இந்த படத்தை வந்து சில விஷயமாக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கூடாது. நீங்கள் படம் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஒர்க்கிங் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரோஸ் கிட்ட கலெக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி செகண்ட் டே என்ன மாதிரி ரிப்போர்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் வந்து இருக்கும். இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுலேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துன்னு இருக்குது. நெகட்டிவாக வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குதோ அப்படி தான். ஆனால் படம் பார்த்த வரையும் நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. 3.5, 4 அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கும் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. இந்த ப்ளூ சட்டை தாத்தா அவரை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. படமும் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். சோசியல் மெசேஜ்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து என்ன மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணோம். இப்போ பிரச்சனையிலையும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்து பண்ணியிருக்கு. இனி வர நாட்களில் கண்டிப்பாக வந்து எதிர்க்கும் துணிந்தவன் நல்லாவே கலெக்ட் பண்ணோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.